சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையிலிருந்து சொந்த ஊர் திரும்ப ஏதுவாக போதிய பேருந்து வசதியில்லை என கூறி புதிய பேருந்து நிலையத்தில் போலீசாருடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்ரா பௌர்ணமி நேற்று இரவு 9 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 11 மணிக்கு வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. சித்ரா பௌர்ணமியொட்டி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் சென்னை, திருச்சி, மதுரை, வேலூர் போன்ற தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நேற்று மாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை வழிபட்டனர். 2வது நாளான இன்றும் அதிகாலை முதலே 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களையும் வழிபட்டு கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையார் வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக கிரிவலம் முடித்து பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல விடிய பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் காத்து கிடந்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை சார்பில் 2669 சிறப்பு பேருந்துகள் திருச்சி, மதுரை, சென்னை உள்ளிட்ட புறநகர் மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில திண்டிவனம் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் திண்டிவனம், புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட புறநகர் மாவட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் புதிய பேருந்து திருவண்ணாமலை புதிய பேருந்து நிற்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏற்றவாறு போதுமான பேருந்து வசதிகள் இயக்கப்பட்டதால் இன்று காலை 10 மணி முதல் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக சென்னை மற்றும் திண்டிவனம், பாண்டிச்சேரி செல்லக்கூடிய வழித்தடங்களில் போதுமான சிறப்பு பேருந்துகள் எதுவும் இல்லாததால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெயிலையும் பொறுத்தால் நீண்ட நேரம் காத்து கிடந்தனர். திண்டிவனம் சாலை வழியாக புதிய பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பேருந்துகளை வழியிலேயே மடக்கி பிடித்து படியில் தொங்கியவாறும் ஆபத்தான முறையில் ஜன்னல் கம்பிகளின் மீது ஏறியும் சீட்டு பிடிப்பதற்காக முண்டி அடித்து சென்றதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்ட நிலையில போதுமான பேருந்து இல்லாததால் தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு வந்த சிறப்பு பேருந்துகளை செல்லக்கூடிய பயணிகள் மறித்து கூடுதல் பேருந்து இயக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பக்தர்கள் சிறப்பு பேருந்துகளை இயக்குவதாக தமிழக அரசு அறிவித்தும் ஆனால் அது ஒரு பேச்சளவில் மட்டுமே இருந்ததாகவும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என தொடர்ந்து ஆன்மீக பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.